ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் திருப்பம் வேண்டும். எப்பொழுதும் ஒரே மாதிரியே இருக்கிறது. காலை எழுந்திருப்பது, தினமும் எல்லா வேலையும் செய்வது, அதற்கு நடுவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருவது, அதை சமாளிக்க பல யோசனைகளை யோசிப்பது, இப்படியே வாழ்க்கையோ போய்க்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு நாளும் வித்தியாசமாக சந்தோஷங்களை எனக்கு வந்தது போல ஞாபகமே இல்லையே சாயி. எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நானும் இன்று வாழ்க்கை மாறும், நாளை வாழ்க்கை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் போட்டு என்னுடைய மனதை குழப்பிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் விடிந்துள்ள ஒவ்வொரு விடியலுமே எனக்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனையை தான் தருகிறதே தவிர எந்த ஒரு நல்லதையுமே எனக்கு தரவில்லை. வாழ்க்கை என்றால் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னொரு நாள் கவலையாக இருக்கலாம், இன்னொரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதும் எந்நாளும் கஷ்டங்களாகவே இருக்கிறது. தப்பு தவறி கூட சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே சாயி என்று நீ மனம் வருந்துவதை நான் நன்றாக என்னுடைய காதில் வாங்கினேன். நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே வித்தியாசமாக நடக்கவில்லை, எல்லாமே உன் வாழ்க்கையில் பிரச்சனையாகத்தான் நடக்கிறது. காலை எழுந்தோமானால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் எப்பொழுதும் காலை எந்திரிப்பது, வேலைக்கு செல்வது, காலை உணவு சமைப்பது, தேவையில்லாத பிரச்சனைகள், எங்கேயாவது இருக்கும் பிரச்சனைகள் கூட தானாக உன்னை தேடி வந்து நீதான் செய்தாய், நீதான் இது செய்தாய் என்று சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தேடி வருவது, இப்படியே போவது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உனக்கு தருகிறது என்பதை நான் நன்றாகவே அறிவேன். உன்னுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக, உன்னுடைய சந்தோஷத்தை பெருக்குவதற்காகவே நான் ஒரு முடிவை எடுத்துள்ளேன். என்னுடைய அன்பான தங்கமே, வாழ்வில் நீ கஷ்டப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நன்றாகவே நான் தெரிந்து கொண்டேன். நீ எந்த விஷயத்திலையும் கஷ்டப்படக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் நன்மைதான் அடைய வேண்டும் என்பதற்காக நான் இன்று ஒரு முடிவு எடுத்துதான் உன்னுடைய வீட்டை தேடி வந்தேன். என்னுடைய அன்பான தங்கமே, உன் வாழ்வில் எப்பொழுதும் ஒரே மாதிரியே இருக்கிறது என்று சொன்னாயல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதே போல சந்தோஷத்தை தரப்போகிறேன். ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க எது ஒன்று தேவைப்படுகிறது தெரியுமா? அவன் வாழ்க்கையில் அவனுக்கு தேவை அவன் செய்யும் விஷயத்தில் வெற்றி. ஒன்று அவனால் முன்னேற வேண்டும், இல்லை என்றால் யாராவது உதவி செய்ய வேண்டும். ஆனாலும் ஒருவனுக்கு சந்தோஷம் அவனால் அவனுடைய குடும்பமும் அவனும் வளருவது மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷம். இதுதான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிறாய். இதுவரைக்கும் நீ செய்த எந்த விஷயத்திற்கும் யாரும் உன்னை பாராட்டவே இல்லை. அடுத்த விஷயம், நீ எது செய்தாலும் இது உனக்கு தேவையா, இதெல்லாம் சரியாக வருமா, இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நல்லதாக இருக்குமா, தெரிந்த விஷயத்தை ஏன் தெரியாத விஷயத்தை எல்லாம் செய்கிறாய் என்று கேட்கிறார்கள். தெரிந்த விஷயத்தையே எத்தனை நாட்களுக்குள் அதை உள்ளுக்குள்ளேயே இருப்பது? இது ஒரு விஷயம் உனக்கு தெரிகிறது என்று வைத்துக்கொள். அதே விஷயத்தையே போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் ஒரு தெரியாத விஷயத்தை நீ எப்பொழுது கற்றுக்கொள்வாய்? உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நகருவாய்? மற்றவர்கள் 1000 விஷயங்கள் சொல்வார்கள், இதுதான் உனக்கு சரியானது, தெரிந்த விஷயத்திற்குள் போ, தெரியாத விஷயத்திற்குள் போவாதே என்று. நீ ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும், புதிதாக நீ சொல்கிறாய்ப்பார், ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் வர வேண்டும், ஏற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறாய்ப்பார். நீ புதிதான விஷயத்தில் இறங்கினால் மட்டும்தான் அது உனக்கு திருப்தியாக இருக்கும், அது உனக்கு வெற்றியை தரும். எல்லாரும் செய்வதை தான் நான் செய்வேன், கூட்டத்தில் தான் நான் நிற்பேன், ஆனால் என்னை தனியாக ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்தான் இதை செய்தார், இவரால் தான் இந்த குடும்பம் வாழ்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ தனித்துவமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் அப்பொழுதுதான் வெற்றிகள் கிடைக்கும். எல்லோரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றால் ஒன்றுமே தெரியாது. யாரோ ஒருவன் செய்வான், யாரோ ஒருவன் அதற்கான பரிசுகளை பெற்றுக்கொண்டு போவான். நீயும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வீட்டில் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வீட்டில் ஒரு
சாப்பாடு செய்கிறாய். அந்த சாப்பாடு செய்யும் பொழுது அதை நீ என்ன நினைக்கிறாய்? எல்லாரும் பாராட்ட வேண்டும், அந்த சாப்பாடு ருசியாக இருக்க வேண்டும், எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ ஒவ்வொரு சாப்பாட்டையும் செய்யும் பொழுது நீ அதை பார்த்து 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 செய்கிறாய். ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது யார் செய்தாய் என்று தெரியாது. இதுவே நீ தனியாக ஒரு சாப்பாடு செய்யும் பொழுது இது இவள்தான் செய்தாள் என்று தெரியும் பொழுது உன்னை பாராட்டுவார்கள். அதுவே கூட்டத்தோடு கூட்டமாக நின்று நீ சாப்பாடு செய்யும் பொழுது இவள் தான் செய்தால் சொல்ல மாட்டார்கள், யாரோ ஒருவர் செய்தார் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அதனால் வாழ்க்கையில் தனித்துவமாக தெரிய வேண்டும் என்றால் நீ தனியாக நின்றுதான் போராடி ஜெயிக்க வேண்டுமே தவிர யாரும் உதவி செய்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. இப்பொழுது கூட நீ என்ன நினைக்கிறாய்? யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று. யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். நீ செய்யும் உதவியை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வார்களே தவிர மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காலமும் உதவி செய்ய மாட்டார்கள். உனக்கு உதவி செய்யும் ஒரே ஒரு நபர் யார் என்றால் நீ மனதால் நம்பி வணங்கும் தெய்வம் மட்டும்தான். அதற்கு பிறகு நீ உன்னை நீ என்று நம்ப ஆரம்பிக்கிறாயோ நிச்சயமாக இப்பொழுது சொல்கிறாய் பார், ஒரு வாழ்க்கையே ஒரு கஷ்டமாகவே போய்கொண்டு இருக்கிறது. இதுதான் 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 என்று ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துக்கு இதை செய்ய வேண்டுமே தவிர ஒரு தனித்துவமாக எனக்கான வெற்றியை நான் பார்க்கவே இல்லை. எப்பொழுதும் ஏதோ ஒரு அடிமை போலவே வாழ்கிறேன். எனக்கான ஒரு நேரத்தை நான் ஒதுக்கவே இல்லை, எனக்கான ஒரு நல்லது நடக்கவே இல்லை என்று நீ சொல்கிறாய் பத்தியா? இதெல்லாம் இருக்கக்கூடாது. சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் உனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அது என்ன செய்யலாம் என்று பார்த்து தனித்துவமான ஒரு விஷயத்தை செய். தனித்துவமான விஷயத்தை நீ செய்யும் பொழுது எல்லோர் கண்ணுக்கும் நீ வித்தியாசமாக தெரிவாய். உன்னுடைய வாழ்க்கையும் முன்னேறும். கூட்டத்தோடு நிற்க வேண்டும் என்று நினைக்காதே. தனியாக நின்று ஜெயிக்க வேண்டும் என்பதை மட்டும் பார். ஒரு வாழை மரத்தை நட்டால் அது அடுத்து கன்றுகளை அதுவே போட்டுக்கொண்டே இருக்கும். புரிகிறதா? அதனால் எப்பொழுதும் தனியாக நிற்கிறேன், தனி மரமாக நிற்கிறேன் என்று நினைக்காதே. நீ ஒரு விஷயத்தை உருவாக்கு. உன்னை சுற்றி அத்தனை பேர் தானாக வருவார்கள். அப்பொழுது நீ முதன்மையாக இருப்பாய். காலம் முழுவதும் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். உதவியை மற்ற மனிதர்களிடம் நீ எதிர்பார்க்காதே. மனிதர்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயங்கவே மாட்டார்கள், தாராளமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் திரும்ப செய்ய வேண்டும், திரும்ப ஒரு உதவி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் செய்ய மாட்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் என்று சொல்வார்களே தவிர நான் இவனிடமிருந்து இந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டேன் அதனால் அவனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். உதவியை நீயாக செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். ஆனால் மற்றவிடம் உதவியை எதிர்பார்ப்பது தவறு. உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது செய்ய யாருமே தயாராக இல்லை. நம்பிக்கையோடு இரு, எல்லாம் மாறும். திருப்பம் வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீயும் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி உன்னுடைய விஷயங்கள் உன்னுடைய யோசனைகளை அதில் போட்டு வெற்றியடையும் வழியை பார். நீ நினைக்கலாம் சாய் சொல்லிவிடுவார் எப்படி இதெல்லாம் நடக்கும் என்று. நீ ஒரு துவக்கப்புள்ளியாக ஒரு தொழிலை ஆரம்பி. அதற்கான விஷயத்தை நான் செய்கிறேன். இப்பொழுது செய்து கொண்டு இருக்கும் வேலையை இன்னும் தனித்துவமாக செய். புதிதாக ஆரம்பித்தால் அதையும் தனித்துவமாக செய். இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னும் தனித்துவமாக வித்தியாசமான விஷயங்களை செய். நிச்சயமாக எல்லாருடைய பார்வைக்கும் நீ வருவாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ நகர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பு யார்? இந்த சாய். இந்த சாயை நம்பி தான் நீ எல்லா விஷயத்தையுமே செய்கிறாய். நீ இந்த விஷயம் நான் சொன்னேன் அல்லவா, புதிதாக ஒரு விஷயத்தை செய் என்று. அதை செய், நிச்சயமாக சந்தோஷம் வரும், பல திருப்பங்கள் வரும். எந்த ஒரு இடத்திலும் உன்னை நீயே குறைவாக இடை போட்டு கொள்ளாதே. தைரியமாக இரு, எல்லாம் நான் இருக்கிறேன். எது செய்ய போகிறாயோ அதை என்னிடம் சொல்லிவிட்டு சாய். நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன். ஓம் சாய்ராம்.